வெல்கம் டு மை சேனல் ஆர்டிபாட்டிக்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறது அதுக்குமே நான் ஒரு ஹை சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னென்னே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் ராகுல். நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்தான். நான் வந்து எதுக்கு இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணேன்னா, நான் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸாக ஆர்டினோவை பற்றியும் ரொபாட்டிக்ஸ் பற்றியும் நிறையவே லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கெயின் பண்ண நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் நான் இந்த யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணேன். நான் இதில் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா ஆர்டினோவோட ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது, ஆர்டினோவோட எக்ஸ்பெரிமெண்ட் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். நான் அதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் பண்ண வேண்டியதுதான் உங்கள் சைடு ஒரு சின்ன சப்போர்ட். லைக் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சைடு எதனா மிஸ்டேக், லைக் என்னோடய வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, என் வாய்ஸ் கிளியராகவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அதை போடுங்க. நான் பார்த்து என்னென்னு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். ஆர்டினோ யூனோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது ஹியூமன் பாடியில் இருக்கிற பிரெயினாக ஆகட்டும், கம்ப்யூட்டரில் இருக்கிற CPU ஆகட்டும், அது என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதோ அதே தான் இந்த ஆர்டினோ யூனோவும் பண்ணும். லைக் வந்து பிரெயின் ஆஃப் அ ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து இப்போது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான், லைக் ஒரு அப்ஸ்ட்ரக்ட் அவாய்டிங் ரொபாட்டாக இருக்கட்டும், பிளிங்க் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அதுக்கு எல்லாமே இந்த ஆர்டினோ தான் பிரெயினாக ஒர்க் ஆகும். இந்த ஆர்டினோ வச்சு நம்ம நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பேஸு அந்த கோடிங் ஃபார்மேட்டை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஆர்டினோ யூனோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 அனலாக் பின்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் பின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்னா நெகட்டிவ் பின்னு, 2 கிரவுண்டு, ஒரு 5 வோல்ட்டு, ஒரு 3.3 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. அந்த 0, 1 தவிர மற்ற எல்லாமே டிஜிட்டல் பின்ஸ் தான். 0 பின்னோ 1 பின்னோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீரியல் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும். அது நான் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின்ஸ் தான். அண்ட் இது ஒரு மைக்ரோ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ATmega 328 ப்ராசஸர். இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 32 பைட்ஸ் தான். பட் வந்து நீங்கள் ஒரு ஆர்டினோ டாப் எண்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ போதுமானது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேம் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு CPU என்ன இருக்குமோ அதே டிஜிட்டல் பின்ஸு, ரேமு அதே மாதிரி தான் இதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு USB போர்ட் இருக்குது. இந்த USB போர்ட் எதுக்குன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ லேப்டாப்பில் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க, உங்கள் ரொபாட்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோ போர்டை அனுப்புறதுக்காக இந்த USB கேபிளை யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் தான், ஒரு பவர் சப்ளை மாதிரி. நீங்கள் பேட்ரி வந்து இந்த பவர் சப்ளை கேபிளில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டாச்சு LED கொடுத்துருக்காங்க. அந்த எல்லுன்னு தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அட்டாச்சு LED. நீங்கள் சப்போஸ் இப்போது ஒரு பிளிங்க் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்த பிளிங்க் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு LED வாங்கி போடுறத விட ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்குனா நீங்கள் இந்த அட்டாச்டு எல்இடியே ஒரு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக எக்ஸ்டர்னலாக ஒரு எல்இடி வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை. இதுவே அட்டாச்டு எல்இடி கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் எல்இடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து போர்ட் பவர்டாக இருக்கா அதையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆன் எல்இடி நீங்கள் வந்து ஜஸ்ட் பவர் சப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆன் எல்இடி எரியும். அப்படி எரிஞ்சதுன்னா உங்கள் போர்ட் பவர்டாக இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த TX RX அதான் நான் சொன்னதில்ல, இந்த 2 பின்னு சீரியல் கம்யூனிகேஷனுக்குன்னு. அது வந்து சீரியல் கம்யூனிகேஷன் பண்ணும்போது இந்த 2 லைட்டும் பிளிங்க் ஆகும். அது ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நடுவில் வந்து ரீஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் முதல்லேருந்து வருது இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் ஆர்டினோக்கு அப்லோட் பண்ணுறீங்க. அந்த ஆர்டினோவும் அந்த கோட்ஸை படிச்சுக்கிட்டே அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. திடீர்னு நீங்கள் இந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அது அப்படியே ஸ்டாப் ஆகி அந்த பட்டனை ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கோடு முதல்லேருந்து படிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இந்த ரீசெட் பட்டனோட ஃபங்க்ஷன். அண்ட் இப்போ வந்து இந்த டிஜிட்டல் பின்ஸ்னால், இப்போ நீங்கள் எல்இடி கனெக்ட் பண்ணுறீங்க. எல்இடியில் ஒன்று பாசிட்டிவ் இருக்கும், ஒன்று நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவை வந்து கிரவுண்டு நெகட்டிவ் போர்ட்க்கும், அண்ட் பாசிட்டிவ் வந்து டிஜிட்டல் பின்ஸ் ஏதாச்சும் ஒரு பின்னை கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த எல்இடியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் நீ எவ்வளோ செகண்டுக்கு எரியணும், எவ்வளோ செகண்டுக்கு ஆஃப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் பாசிட்டிவ் ஆஃப் த எல்இடியும் பாசிட்டிவ் பின்னுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் ஆஃப் த எல்இடியும் நெகட்டிவ் பின்னுக்கு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எல்இடி அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதே நீங்கள் அந்த பாசிட்டிவ் இந்த சிக்னல் பின் எதனா ஒன்று கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த
எல்இடியை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வச்சுதான். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அதான் ஆர்டினோ போர்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நான் இப்போ உங்களுக்கு அந்த போர்டை ரியலாக காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆர்டினோ போர்டை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 13 டிஜிட்டல் பின்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அந்த 01 TX/RX அந்த சீரியல் கம்யூனிகேஷன் பின்ஸ், அண்ட் அந்த எல்இடி உங்களால் பார்க்க முடியுது. அண்ட் TX/RX எல்இடி லைட்ஸு அண்ட் ஒரு ஆன் எல்இடி அண்ட் இந்த ATmega 328 ப்ராசஸர் உங்களால் பார்க்க முடியுது. இங்கே 328ன்னு போட்டிருப்பாங்க, நல்லா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் பின்ஸு 5 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு, கிரவுண்டு, அண்ட் வந்து இங்கே அனலாக் பின்ஸு 5 அனலாக் பின்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பவர் சப்ளை போர்ட். நீங்கள் பேட்டரியை வந்து இந்த பவர் சப்ளை போர்ட் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியுது. அண்டு யூஎஸ்பி போர்ட், பவர் சப்ளை போர்ட், அண்ட் தென் இங்கே வந்து ரீசெட் பட்டன். அண்ட் தென் அந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறது அவ்வளோதான். இந்த காம்பனன்ட்ஸ் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆர்டினோ போர்டு அது எதாவது பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன எல்லாம் நீங்கள் க்ளியராக அப்படியே ரியலாக பார்த்துருப்பீங்க. அண்டு இப்போ நான் சொன்னது எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் அதை நீங்கள் கேட்ட டவுட்ஸ் தான் நான் க்ளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிரெட் போர்டு, ஆர்டினோக்கான கோடிங் ஸ்ட்ரக்சரு, ப்ளஸ் இப்போ ஆர்டினோ வச்சு ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட்டு. அதாச்சும் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு போர்டு வாங்குவீங்கன்னா கண்டிப்பாக பேசிக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. என்னென்னா ஒரு எல்இடியை 1 செகண்ட்க்கு க்ளோவாக வைக்கிறது, 1 செகண்ட்க்கு ஆன் ஆக வைக்கிறது, 1 செகண்ட்க்கு ஆஃப் ஆக வைக்கிறது. அந்த மாதிரி ஆனால் 1 செகண்ட் ஆன் 1 செகண்ட் ஆஃப், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போர்டு அட்டாச்சாக இருக்கிற எல்இடியை வச்சும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு எல்இடி வாங்கி போட்டு பண்ணோன்னா அதுவும் பண்ணலாம். பட் நான் ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் இட் இஸ் பை ஃப்ரம் ராகுல்.